மதுரையை சேர்ந்த முத்துக்குமார் என்பவர் உயர் நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனுவில் ஆன்லைன் ரம்மி விளையாட்டால் பல இளைஞர்கள் தற்கொலை செய்து கொண்டு வருகிறார்கள் என்றும், எனவே தமிழ்நாட்டில் அதனை தடை செய்ய வேண்டும் என்றும் கோரியிருந்தார். நீதிபதிகள் கிருபாகரன், புகழேந்தி அமர்வில் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது, ஏற்கனவே வடிவமைக்கப்பட்ட விளையாட்டில் வெற்றி பெற முடியாது என்பதை உணராமல் பலரும் அடிமையாகி வாழ்க்கையை இழந்து வருகிறார்கள் என மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. அப்போது ஆன்லைன் ரம்மி விளையாட்டால் ஒன்றல்ல இரண்டல்ல இதுவரை 10 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று நீதிபதிகள் கூறினர். தெலங்கானா அரசு பணம் வைத்து விளையாடும் அனைத்து ஆன்லைன் விளையாட்டுகளையும் தடை செய்து மீறுபவர்கள் மீது குண்டாஸ் உள்ளிட்ட நடவடிக்கைகள் பாயும் என அறிவித்துள்ளது என்பதையும் நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர். இதனைத் தொடர்ந்து இந்த பிரச்சனையை தீவிரமாக அலசி ஆராய்ந்து வருவதாகவும், எனவே இதுகுறித்து பதிலளிக்க 10 நாள் அவகாசம் வேண்டும் என்றும் அரசு தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. அரசு தரப்பு வாதத்தை கேட்ட நீதிபதிகள் ஜூலை மாதம் இது தொடர்பாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும், இது தொடர்பாக சட்ட வரைவு ஏதாவது உள்ளதா என்றும், ஆன்லைன் ரம்மியில் வரும் வருமானம் யாரை சென்றடைகிறது என்றும் கேள்விகளை அடுக்கினர். அதற்கு சட்டப்பூர்வமாகவே நடத்தப்படும் ஆன்லைன் ரம்மியில் இந்திய அளவில் ஆண்டுக்கு 25,000 கோடி ரூபாய் புழங்குகிறது என்றும், விளையாடும் போது அவர்களுக்கு ஒரு சில கட்டங்களில் எச்சரிக்கையும் வழங்கப்படுகிறது என்றும் அரசு வழக்கறிஞர் தெரிவித்தார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் 10 நாட்களில் அரசிடம் உரிய விளக்கம் பெற்று தெரிவிக்க உத்தரவிட்டனர். இந்த விவகாரத்தில் அரசு உரிய முடிவெடுக்கும் என நீதிமன்றம் நம்புவதாக தெரிவித்த நீதிபதிகள் இதுகுறித்து மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கை நவம்பர் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். ஆன்லைன் ரம்மியை தடை செய்ய கோரி தாக்கல் செய்யப்பட்ட மற்றொரு வழக்கில் ஆன்லைன் ரம்மி விளம்பரத்தில் நடித்த கிரிக்கெட் வீரர்கள் விராட் கோலி, கங்குலி, நடிகர்கள் பிரகாஷ் ராஜ், சுதீப், ராணா, நடிகை தமன்னா ஆகியோருக்கு நோட்டீஸ் அனுப்ப நீதிபதிகள் உத்தரவிட்டனர். விளம்பரம் செய்யும் பிரபலமானவர்களின் பலர் பொதுமக்களின் நலனை கருத்தில் கொள்ளாமல் அவரவர் பாக்கெட்டுகளை நிரப்புவதில் கவனம் செலுத்துகிறார்கள் என்று கூறிய நீதிபதிகள், பொதுமக்களில் பலர் அவர்களை பின்பற்றுவார்கள் என அறிந்தும் இவ்வாறு செயல்படுவது ஏன் என கேள்வி எழுப்பினர். தொண்டாமுத்தூர் பார்பர் காலனியை சேர்ந்த ஜீவானந்தம் என்பவருக்கு திருமணமாகி 5 வயது மகன் இருக்கிறான். ஆன்லைன் ரம்மி விளையாட்டில் மூழ்கிய ஜீவானந்தத்தை பலமுறை கண்டித்தும் கேட்காததால் அவரது மனைவி சுகன்யா தனது குழந்தையை அழைத்துக் கொண்டு தாயாரின் வீட்டுக்கு சென்று விட்டார். வீட்டில் தனியாக இருந்த ஜீவானந்தம் தனது தொழில் பங்குதாரர்களுக்கு கொடுக்க வைத்திருந்த 20,000 ரூபாயை வைத்து ஆன்லைனில் ரம்மி விளையாடி மொத்தமாக இழந்ததாக கூறப்படுகிறது. அந்த ஆத்திரத்தில் தனது மொபைலை உடைத்துவிட்டு வீட்டின் அறைக்குள் சென்ற ஜீவானந்தம் தூக்கு மாட்டி தற்கொலை செய்து கொண்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இதேபோல மாச்சாம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ஜெயச்சந்திரன் என்ற 32 வயதான இளைஞர் சிஎன்சி ஆபரேட்டராக பணியாற்றி வந்தார். பெற்றோரை இழந்து உறவினர் வீட்டில் தனியாக வசித்து வந்த ஜெயச்சந்திரனுக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பு இதய அறுவை சிகிச்சை நடைபெற்றுள்ளது. திருமணமாகாமல் தனிமையில் வசித்து வந்த இவர் பொழுதுபோக்கிற்காக ஆன்லைன் ரம்மி விளையாடி வந்துள்ளார். ஆதார், பான் கார்டு உள்ளிட்ட ஆவணங்களை கொடுத்து ஆன்லைன் மூலம் கடன் வாங்கி விளையாடி வந்துள்ளார். அதனால் அவரது மாத வருமானத்தில் இருந்து இசிஎஸ் முறையில் பணம் பிடித்தம் செய்யப்பட்டு வந்திருக்கிறது. அடுத்தடுத்து ஆன்லைன் விளையாட்டில் பணத்தை இழந்து ஒரு கட்டத்தில் வருமானத்திற்கும் மேல் கடன் அதிகரித்ததாக கூறப்படும் நிலையில் ஜெயச்சந்திரன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். ஆன்லைன் ரம்மி விளையாட்டில் அடுத்தடுத்து தற்கொலைகள் அரங்கேறி வருவதை தொடர்ந்து அதனை தடை செய்ய கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு அதிரடி உத்தரவுகளை நீதிபதிகள் பிறப்பித்திருக்கிறார்கள். இந்த இடைவெளியில் மேலும் 2 தற்கொலைகள் அரங்கேறி இருப்பது ஆன்லைன் ரம்மி விளையாட்டு விவகாரத்தில் அரசு உடனடியாக நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். பாலிமர் செய்திகளுக்காக கோவை செய்தியாளர் கார்த்திக்குடன் சுந்தரமூர்த்தி.